subscribe to my channel. இன்றைக்கி நிலைபெறக்கூடிய கொடியேற்றம் நீத்தா கொடியேற்றிருக்கு. இந்த பக்தர்கள் எல்லாமே இங்கே தான் போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேலை செய்ய முடியல, அவசரமாக போய் அவ்வளோத்தையும் சாக்கடையாக இந்த ரோடெலாம் அள்ளி இப்போ ரோட்டில் போட்டிருக்காங்க. இந்த இவ்வளோ நாள் இருந்தது, இந்த இதெல்லாம் உடைச்சி போட்டு அந்த சைடெலாம் உடைச்சி போட்டு தெற்கிறதுலாம் உடைச்சி போட்டு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் வேலை பார்க்காம இப்போ தேரோட்டம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளோ அவசரமாக வேலை பார்க்குற அவசியம் என்ன இருக்குது? இல்லை இப்படி அவசரமாக வேலை பார்க்கும்போது அந்த வேலை தரமாக இருக்குமா? தரம் இருக்காது. எங்கேயாவது புதுசாக ஓட கட்டினையில் தண்ணி ஓடுதான் பாருங்கள், எந்த இதுலையுமே ஓடாது. அவள் லட்சக்கணக்கில் அவங்க அதை ஒதுக்கீடு பண்ணி நிதி ஒதுக்கீடு பண்ணி அந்த ஓடையை கட்டுதாங்க. நீங்கள் இது வடக்கில் வைக்கிறது எந்த இதுனாலும் சரி, எந்த தெருனாலும் சரி, புதுசாக கட்டின ஓடையில் எங்கேயுமே தண்ணி ஓடாது. ஓடினா தான் ஓட, அங்கே எங்கேயுமே ஓடாது. அப்புறம் கொசு தொல்லை இல்லாமல் இருக்க என்ன செய்யும்? அதை மெதுவாக அவங்க வேலை பார்த்துருந்தாங்கன்னா அந்த வேலை சரியாக இருந்திருக்கும், தரமாக இருந்திருக்கும். இப்படி அவசரமாக பார்க்கக்கூடிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெற்கிறதுல வந்து ஈபி பார்த்த வேலை அங்கே பாருங்கள், ஈபி பாதாள அடியில் அண்டர் கிரவுண்டில் போகணும்னு சொல்லி வேலை இருந்திருக்கு. அது அப்படியே சாஞ்சி விழுந்திருக்கு. என்னென்னா இது எந்த பிடிமானமும் கிடையாது. இப்படி ஒரு கெட்டடம் கட்டுதோ அது பிடிமானம் இல்லாமல் கட்டினா எப்படி நிற்கும் தெரிய வேண்டாமா? இன்னும் மின் இதுக்கு கொடுக்கல, மின்சாரம் இன்னும் அது கொடுக்கல. ஒருவேளை இது மின்சாரம் போயிட்டுங்கன்னா இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? பொதுமக்களுக்கு தான் அது உயிர் சேதம் ஏற்படும். அப்போ ஏன் இப்படி அவசரமாக ஏன் இதை ஒரு வேலை நடந்தால் அதை கண்காணிக்கணும், அந்த வேலை தரமாக இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்போடு இருக்கணுங்கிறத ஏன் இது இந்த மாநகராட்சியே இப்போ எதுவும் தெரிய மாட்டேங்கி. ஒரு நேற்று தான் போய் மாநகராட்சி மேயர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ரோடுகள்லாம் குண்டு குழியுமா இருக்குது, அதை சரி பண்ணுங்க, வாய்க்கால தூர் பாருங்க அப்படின்னா மேயர் கேட்காரு எந்த இடத்துல அப்படின்னு கேட்காரு. திருநெல்வேலி மாநகராட்சியில் எந்த இடம் எந்த ரோடு மூலம் பள்ளம் இல்லாமல் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களாலும் பள்ளமாக தான் இருக்குது, பள்ளம் இதாக தான் இருக்குது. எங்கே ஓகே எப்போ கீழே விழுன்னு தெரிய மாட்டேங்கி, எங்கே பக்கத்து வண்டிக்கார இடிக்கன்னு தெரிய மாட்டேங்கி. அந்த லட்சணத்தில் தான் ரோடு ஃபுல்லாக இருக்குது. அவர் அசால்ட்டாக சொல்லுறாரு, அப்படியே எங்கேன்னு சொல்லுங்கள், எழுதி கொடுங்கன்னாரு. எல்லாம் அவங்க மாநகராட்சி உட்பட்ட எல்லா சாலைகளும் தரம் இல்லாமல் தான் இருக்குது, குழி விழுந்து தான் இருக்குது, ரோடு போகிறக்கே வந்து தகுதி இல்லாமல் தான் இருக்குன்னு சொல்லி கருத்தை சொல்லியிருக்கோம். அவர் அதை ரெடி பண்ணி சரி பண்ணி தரேன்னு இருக்காரு. இப்படி மாநகராட்சி செய்யக்கூடிய எந்த வேலைனாலும் சரி, இவ்வளவு மோசமாக ஒரு மாநகராட்சி இருக்குங்கிறது இந்த திருநெல்வேலி தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை 1 மாதமாக இந்த எலெக்ஷனுக்காண்டி கூட்டம் நடக்கலை. செவ்வாய்க்கிழமை மக்கள் குறைந்த கூட்டம் நடக்கு. அது மேயரோட தனி அந்த அலுவலகத்தில் நடக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து திங்கக்கிழமை மனு வந்து கூட்டரங்களை வச்சு அவ்வளோ அதிகாரி முன்னிலையில் தான் மனுவை வாங்கி உடனுக்குடன் அதை இது பண்ணதுக்காண்டி தான் அந்த மனு நாளுங்க வைக்காங்க. ஆனால் மேயர் பார்த்தீங்கன்னா தனியாக அவர் ரூமில் போய் வைக்காரு. இது இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒருபடி யார் மனு வாங்க எங்கே வச்சு வாங்கினா அவங்களுக்குள்ளே ஈகோ நடந்தால் இந்த நடக்கிற வேலைகளும் இப்படி தானே இருக்கும். முதல்ல அவங்களுக்குள்ள தனிப்பட்ட எதனால இருக்கலாம். ஆனால் எதுக்கு மனு நாள் ஒன்று வச்சுருக்காங்க? வார செவ்வாய்க்கிழமை மனு நாள் அந்த கூட்ட அரங்களை வச்சு மேயர் துணை மேயர் அத்தனை அதிகாரிகளும் வச்சு கவுன்சிலர் வச்சு இவங்க மனு வாங்கலைன்னா செவ்வாய்க்கிழமை நாங்கள் மாநகராட்சி முற்றுகை போராட்டமே நடத்துவோங்கிறது நான் இதை சொல்லிக்கிறேன். தேரோட்ட நேரத்தில் பணிகள் எப்படி நடந்துச்சு? தேரோட்ட நேரத்தில் ரொம்ப அவசரமாக நடக்கு, முகம் சுளிக்கிற மாதிரி நடக்கு. இது வெளியூருக்காரங்க இப்போ கொடி நாட்டிட்டாங்கன்னு சொன்னாலே போது எல்லாருமே வந்துருப்பாங்க. ஒரு நேரத்தில் இந்த சுவாமி சன்னதிலாம் பார்த்து கோலம் போட்டு கோலப்பொடியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சாக்கடை பொடியும் புழுதி பொடியும் தான் பறக்கு. இதில் தரம் இருக்குதா இல்லை இதில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா? மக்கள் வரும்போது பாதிப்பு? ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஈபிக்குள்ளே இடிஞ்சு உடஞ்சி விழுந்தது. இதே மாதிரி தான் இந்த இது அப்படி தானே இருக்கும். அவசரமாக போது தரம் இருக்காது. எங்கேயுமே பாருங்கள் தரம் இல்லாமல் தான் ரோடுகள் இருக்குது. போட்ட உடனே 2ஆம் நாளில் பேர்ந்துருது. அந்த தரத்தை எந்த அதிகாரியுமே ஒரு நிதி ஒதுக்குறாங்க, ஒரு 30 லட்சம் 40 லட்சம் நம்மளுக்கு நிதி ஒதுக்குறாங்கல்ல. அப்போ அந்த வேலை முடிஞ்சக்கப்போ தரம் எப்படின்னு பார்க்கணும்ல. கமிஷனர் வந்திருக்கும் போது ஒரு 2 நாள் அந்த புது சாலையெல்லாம் போட்ட சாலையை எடுத்து ஆய்வு பண்ணார் பேட்டையில். அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலை சரியாக நடந்திருக்கா, நம்ம நிதி ஒதுக்குனருக்கு நடந்திருக்காங்கிறத ஆய்வு பண்ணணும். 1 வார காலம் தான் இருக்குது, அதுக்கு இந்த பணிகள் முடிஞ்சிருமோ? இந்த இரவும் பகலும் சொல்லி நடக்கு, அவசரமாக நடக்கு. எப்படி இருக்கும்? தான் வீட்டை கட்டும்போது பார்த்து கட்டுவாங்கல்ல. தண்ணி ஊற்றுறதுக்கு 2 நாள் ஆகணும், 4 நாள் ஆகணும், 1 வாரம் அப்படின்னு பார்த்து தண்ணி நினச்சி அந்த வீட்டை அவ்வளோ அழகாக கட்டுதாங்கல்ல. அப்போ இதுவும் அதே மாதிரி தானே. அந்த உணர மாட்டேங்க. ஏதோ இது போட்டோம் மக்கள் தானே, அந்த ரூபாய் எவ்வளோ அடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்க வேண்டி. இது தரமாக இருக்கணும், காலத்துக்கு நம்ம பேர் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. இதுக்கான போராட்டம் எதுவும் பண்ண போகிறீங்களா? இது மட்டும் இதுக்கு நம்ம தனியாக போராட்டல. நம்ம அந்த ரோடுகள் இப்போ உடனே ரோடை சரி பண்ண சொல்லியிருக்கோம். அது குழியில் வந்து மண்ணெல்லாம் போடக்கூடாது, கல் போடக்கூடாது, தாரை வச்சு தான் அதை பேஜ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதை பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேரோட்டத்துக்குள்ளே பண்ணி கொடுக்கலன்னா அடுத்த நம்ம அதை போராட்டம் தான் அறிவிக்கணும்.